எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதை சொல்லல என் உசுரே போயிடும். ஐயோ அந்த பாவம் எனக்கு வேணாங்க, எனக்கு வேணாம். ஒரே ஹலோ லிசனர்ஸ், இன்றைக்கி நம்ம கேட்க போகிற படம் ஒரு ஹாரர் த்ரில்லர். அந்த படம் பேர் தான் சுமாலா. இது ஒரு இந்தோனேஷியன் ஃபிலிம். படம் ஆரம்பித்த உடனே ஒரு அழகான வில்லேஜ் காட்டுறாங்க. அந்த வில்லேஜில் சில சின்ன பசங்கள்லாம் ஈவினிங் டைமில் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ விளையாடிட்டே இருக்கும்போது அவங்க கையில் வச்சுருந்த பால் ஒன்று வந்து ஒரு வயலில் போய் தொலைஞ்சிருது. உடனே அதை தேடிட்டு 2 பசங்க வந்து அந்த இருட்டான டைமில் வயலுக்குள்ளார போகிறாங்க. போய் தேடிட்டே இருக்கும்போது ஒரு உருவம் மாதிரி ஒன்று வருது. அதுக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப கொடூரமாக கண் வாயெல்லாம் கொடூரமாக இருந்து, முன்னாடி ஒரே சொட்ட தலையாக இருந்து, பின்னாடி மட்டும் முடி இருந்துட்டு ஒரு பேய் மாதிரி வருது. வந்தோடனே இவங்க பயந்துட்டு ஓடுறாங்க. ஆனால் அது வந்து திரும்ப அவங்கள வழி மறித்து அவங்களோட பாலை காட்டி வாங்க விளையாடலான்னு கூப்பிடுது. உடனே இவனுங்க திரும்பவும் பயந்து ஓடுறானுங்க. ஓடும்போது அந்த பேய் ஒருத்தனை மட்டும் பிடிச்சி கொன்று அப்படியே சாப்பிடுது. அதை வந்து இன்னொரு பையன் பார்த்துட்டு பயந்து ஊருக்குள்ளார ஓடி போய் எல்லாரையும் கூப்பிட்டு வரான். உடனே ஊர்க்காரங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த பையன் ரொம்ப செதஞ்சு போய் செத்து கிடக்குறான். உடனே அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, இந்த கூட இருந்த பையன் தான் அவனை மேலேருந்து தள்ளி விட்டுட்டான், அதனால தான் செத்துட்டான்னு சொல்லி அவனை எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ அவன் வந்து நான் அவனை கொல்லலை, அவள் ஒருத்தி வந்தா அவள் தான் கொன்னான்னு மறுபடியும் சொல்கிறான். ஆனால் அந்த ஊர்க்காரங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பெரியவர் மாதிரி ஒருத்தன் வரான். அவன் வந்து இதை கண்டிப்பாக இந்த பையன் செய்யலை, அவள் திரும்ப வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இந்த ஊர்க்காரங்களாம் அவன் வந்துட்டான்னா யார் வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டோடனே இவன் அப்போ தான் சொல்கிறான், அந்த பேய் பேர் சுமாலான்னு. உடனே ஊர்க்காரங்களாம் யார் அந்த சுமாலான்னு கேட்குறாங்க. உடனே இவன் கதை சொல்லிட்டு இருந்தவன் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறான். நம்ம எல்லாருமே 1947க்கு போகிறோம். அந்த இடத்துல இதே கிராமத்தில் ஒரு ஜமீன் இருக்கார். அவர் ஜமீன், அவர் ஒய்ஃபு, இவங்க 2 பேரும் ஒரு பெரிய மாளிகையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க மாமா இவரை பார்க்க வராரு. ஸோ ஒரு சொத்து பிரச்சனையெல்லாம் பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, உனக்கு தான் குழந்தையே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ சொத்து, கொஞ்சம் எங்களுக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு கேவலப்படுத்துகிறாங்க. உடனே இவன் டென்ஷன் ஆகி அதெல்லாம் தர முடியாது, இது நான் சம்பாரித்த சொத்து, எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு கோவமாக உள்ளே போயிடுறான். உள்ளே போனோடனே ஒய்ஃப் கிட்ட வந்து பேசி தனக்கு குழந்தை இல்லைங்கிறத நினச்சி வருத்தப்பட்டு அந்த ஒய்ஃபை வந்து ரொம்ப கேவலமாக திட்டுறான். உன்னால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு அவமானம், நீ கரெக்டாக எனக்கு குழந்தை பெற்று கொடுத்துருந்தேன்னா இவ்வளோ பிரச்சனை எனக்கு கிடையாதுன்னு ரொம்ப கேவலமாக திட்டிடுறான். உடனே அந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப மன கஷ்டத்தோடு அப்படியே ஒரு வாக்கிங் மாதிரி போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு பெரிய குடோன் மாதிரி அவங்களோட தானியங்கள்லாம் பதுக்கி வைக்கிற ஒரு இடம் இருக்குது. அது பக்கத்தில் நின்று கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது உள்ளே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருந்தது, அப்போ அங்கே ஒரு கிழவி இருந்தாங்க, மருத்துவம் பார்க்குற கிழவி, அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போனேன், அதுக்கப்புறம் தான் ப்ரெக்னென்ட் ஆனா, இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே பேசிகிட்டு இருப்பான். இதை உடனே கேட்ட உடனே இவளுக்கு ஒரு ஐடியா வரும். சரி நம்மளும் போய் இது என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துகிட்டு நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்கிட்டையும் அந்த வீட்டு வேலைக்காரங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அந்த கிழவியை பார்க்குறதுக்காக போவான். ஸோ நினச்ச மாதிரியே விசாரித்து அந்த கிழவி எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்க வந்துடுறான். அந்த கிழவியை பார்க்க போகணுன்னா ஒரு போட் எடுத்து அந்த ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி தான் போகணும். அந்த போட் ஓட்டுறவன் அங்கே உட்காந்து, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உங்களை அங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி போட்டில் கூப்பிட்டு போகிறான். போட்டில் கூப்பிட்டு போனோடனே அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளார ஒரே ஒரு மர வீடு மட்டும் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளார போன உடனே ஒரு கிழவி வரா. அந்த கிழவிக்கிட்ட இவன் இந்த மாதிரி என்னோடய பிரச்சனை இதுதான், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே அவங்க உடனே என்னால் இதை ஹெல்ப் பண்ண முடியும், ஆனால் நீ நினைக்கிற மாதிரி நான் மருத்துவத்து மூலமாக இதை நான் பண்ண மாட்டேன், நான் பண்ண போகிறது வந்து பிளாக் மேஜிக், அந்த பிளாக் மேஜிக் மூலமாக உனக்கு ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை கிடைக்கும்னு அவகிட்ட சொல்கிறான். இவளும் சரி எனக்கு இப்போதைக்கு வேண்டியது குழந்தை தான், நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அவள் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த சூனியக்கார கிழவி இதுக்கான ப்ரொசீஜர் என்னென்னு அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இப்போ நான் உனக்கு ஒரு பிளாக் மேஜிக் பண்ணுவேன், அது மூலமாக உனக்கு 2 குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தை அழகாகவும் இன்னொரு குழந்தை ரொம்ப அசிங்கமாகவும் பிறக்கும். ஆனால் நீ 2 குழந்தையும் ஒரே மாதிரி பாசத்தோடு வளர்க்கணும், அதோட 10 வயசு வரைக்கும். இதில் ஒரு குழந்தை உனக்கு, இன்னொரு குழந்தை அதோட மாஸ்டருக்கு. அந்த மாஸ்டர் யாருன்னா டெவில். ஸோ நீ இந்த டீலை வந்து ஒரு டெவில் கிட்ட போடுற. 10 வயசு வரைக்கும் அந்த குழந்தைய 2ஐயும் நீ அதே மாதிரி பாசமாக வளர்த்ததுக்கப்புறம் 10வது வயசில் அந்த டெவில் குழந்தை அதுவே அதோட மாஸ்டர் கிட்ட போயிடும், இன்னொரு குழந்தை உங்ககிட்ட இருக்கும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்.
ஆனால் இதில் ஏதாவது ஒன்று நடந்து அந்த குழந்தைய நீ சரியாக பார்க்காம விட்டுட்டேன்னா இது உன்னோட மொத்த குடும்பத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஒவ்வொரு வருஷமும் உன்னோட குடும்பத்தோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே போகும். ஸோ இதை நீ கண்டிப்பாக கடைப்பிடிப்பேன்னு சொன்னால் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தேன்னா நான் இதை வந்து உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். இதையெல்லாம் கேட்டுட்டு இந்த பொண்ணு சரி நான் இதெல்லாம் பண்ணுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணி எனக்கு குழந்தை பிறக்க வைங்க அப்படின்னு சொல்லுவாள். உடனே அந்த சூனியக்கார கிழவி ரத்தம் சதை அது இதுன்னு எல்லாம் கலந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி உருவாக்கி அதை வந்து இவளை குடிக்க வைப்பாள். இவள் குடித்த உடனே அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி அவள் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி முறுக்காய் வளைஞ்சு நலிஞ்சு நிற்பான். அப்படியே கொஞ்ச நேரத்தில் அவள் மயக்கம் போட்டு விழுந்துருவாள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவள் எந்திரிக்கும் போது அந்த சூனியக்காரி கிழவி என்ன சொல்லுவான்னா, உனக்கு நான் பண்ண வேண்டிய எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், இன்னும் 2 மாதத்தில் நீ ப்ரெக்னென்ட் ஆகிடுவேன், உனக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும், நான் சொன்னதை சரியாக ஃபாலோ பண்ணு, இனிமேல் நீ வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாள். இவளும் சந்தோஷமாக அவள் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாள். அந்த சூனியக்காரி கிளவி சொன்ன மாதிரியே இவளும் 2 மாதத்தில் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாள். அவள் ஹஸ்பண்டும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த ஊரையே கூப்பிட்டு இந்த செய்தியை சொல்லி பெரிய திருவிழா மாதிரியெல்லாம் நடத்துவாங்க. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரொம்ப அந்யோன்யமாக ஆயிடுவாங்க, நல்லா பேசிப்பாங்க. ஆனாலும் அவள் ஹஸ்பண்ட்கிட்ட இந்த குழந்தை எப்படி உருவானதுங்கிற ரகசியத்தையெல்லாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாள். ஆனாலும் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிறனால அவளும் சந்தோஷமாக இருப்பாள். ஒரு தடவை ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட நம்மளுக்கு இப்போ 2 குழந்தை பிறக்க போதே, அதுக்கு என்ன பேர் வைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்பாள். அப்போ தான் இவள் சொல்லுவாள், ஒரு பொண்ணு பேர் குமாலா, இன்னொரு பொண்ணு பேர் சுமாலா அப்படின்னு சொல்லுவாள். அவனும் ஆஹா அழகான பேர், இந்த பேரே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி இவளுக்கு டெலிவரி ஆகிற டைமும் வந்துடும். ஸோ உள்ள டெலிவரியெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை இறந்தே பிறக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை அந்த சூனியக்காரி சொன்ன மாதிரி ரொம்ப அசிங்கமாக பிறக்கும். உடனே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஹஸ்பண்டை கூப்பிட்டு இதை பாருங்கள், இது என்னன்னே எங்களுக்கு தெரியல, ரொம்ப கொடூரமாக இருக்குது இந்த குழந்தை அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு இந்த குழந்தைய எப்படி நான் வச்சு வளர்க்குறது அப்படின்னு சொல்லி அந்த ஒய்ஃப் ப்ரெக்னென்சி டைம் மயக்கத்தில் இருக்கும்போதே இவன் வந்து அந்த குழந்தைய கத்தியை வச்சு குத்தி கொன்றுவான். கரெக்டாக இந்த குழந்தை சாகும்போது அந்த முன்னாடியே செத்து பிறந்த குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும். உடனே அந்த குழந்தை அழுகிறத கேட்டோடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். ஆஹா எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதே போதும், நான் இந்த குழந்தைய வச்சு நல்லா வளர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை தூக்கிட்டு வெளியே போயிடுவான். இந்த ஒய்ஃப் டெலிவரி மயக்கத்திலேருந்து எந்திரிக்கும் போது தான் இது நடந்தது என்னங்கிறது தெரியும். இவன் உடனே அவகிட்ட போய் ஏன் அந்த குழந்தைய கொண்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அந்த குழந்தை ரொம்ப கொடூரமாக இருந்தது, அதை நம்ம வளர்த்தா நமக்கும் கஷ்டம்தான், அதுவும் ரொம்ப கஷ்டப்படும், இந்த ஊர் மக்கள் முன்னாடி நம்ம ரொம்ப அவமானப்பட வேண்டியதாக இருக்கும், அதனால அந்த குழந்தைய நான் கொன்னுட்டேன், இந்த குழந்தைய வச்சு நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லுவான். பட் அவளுக்கு தெரியும் இதனால் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வரப்போகுதுன்னு. இருந்தும் அந்த உண்மையை வந்து அவங்ககிட்ட சொல்லாமல் அவளும் வந்து இந்த குழந்தைய வளர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அதை பற்றி மறந்துட்டு அவங்க இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து நமக்கு கதையில் காட்டுறது 3 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ அந்த குமாலா குழந்தைக்கு வயசு 3. ஆனால் அந்த பொண்ணுக்கு பேசவோ நடக்கவோ எதுவுமே வராது. அந்த பொண்ணு வந்து ஒரு வித்தியாசமாக வளர்ந்துட்டுருப்பாள். அதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். அவளை எப்போ பாரு திட்டிகிட்டே இருப்பான். அவங்க அம்மாவும் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளை திட்டிகிட்டே தான் இருப்பாள். அவங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டு எல்லாருமே இந்த குழந்தைய பற்றி அந்த பொண்ணு ஒரு பைத்தியம், அதுக்கு கையும் வராது காலும் வராது வாயும் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவாக தான் பேசுவாங்க. இவனை வந்து ரொம்ப அவமானப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இந்த அவமானம் தாங்காமல் அவன் இந்த கோவத்தையெல்லாம் அந்த குழந்தை மேலேயே காட்டிகிட்டு இருப்பான். அந்த குழந்தைக்கு ஒரு பாசமோ அன்போ எதுவுமே அம்மா அப்பா கிட்டேருந்து கிடைக்காது. ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி இருப்பாள். அந்த வேலைக்காரி கிட்ட மட்டும்தான் அந்த குழந்தை வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும். அந்த வேலைக்காரியை அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்குவா. அந்த குழந்தையும் எதாக இருந்தாலும் அந்த வேலைக்காரி கிட்ட தான் கேட்பாள். இந்த குழந்தைய இவங்க இப்படியே தான் வளர்ப்பாங்க. அடித்து துன்புறுத்தி எங்கேயாவது கட்டி போட்டு இதே மாதிரியே வளர்த்துட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு இப்படியே வளர்ந்துட்டு இருந்து அந்த பொண்ணுக்கு 8 வயசு ஆகிடும். இந்த 8 வருஷமாகவும் அந்த குழந்தை வீட்டுக்குள்ளாரையே தான் இருக்கும். பகல்லாம் வீட்டுக்குள்ளார இருக்கும், நைட் ஆனால் வெளியே இருக்கிற ஒரு ஷெட்டில் கட்டி போட்டுருவாங்க. ஏன்னா நைட் ஆனால் இவன் ரொம்ப கொடூரமாக பிஹேவ் பண்ணுவான், கத்துவா, அந்த மாதிரி இருந்தனால ஷெட்லேயே தான் வச்சுருப்பாங்க. அதனால இந்த குழந்தைக்கு நான் வெளியே போகணும், வெளியே இருக்கிறதெல்லாம் பார்க்கணுன்ற ஒரு ஆசையில் ஒரு நாள் தப்பிச்சு வெளியே போயிடுவாள். வெளியே போய் அவங்க கிராமத்தோட மார்க்கெட் ஏரியாவில் போய் ஒளிஞ்சிருந்து எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாள். அப்போ அங்கே ஒரு குரூப் சின்ன பசங்கள்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த விளையாடிட்டு இருக்கிறவங்க இந்த பொண்ணை பார்த்தனே, இது அந்த ஜமீன்தார் வீட்டு பொண்ணு தானே, அதுவே ஒரு பைத்தியம், இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குரூப்பில் இருந்த தலைவன் மாதிரி ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணை கூப்பிட்டு இங்கே விளையாட வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பொண்ணை போட்டு அடின்னு அடித்து துன்புறுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. உடனே அந்த பொண்ணு அழுதுட்டு திருப்பி போகும்போது
கையில் இருக்கிற பழம் கல் இதெல்லாம் அந்த பொண்ணு மேலே வீசி இன்னும் அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த டைமில் இவளை காணோன்னு சொல்லி தேடிட்டு அவங்க அம்மா அப்பா காரில் இங்கே வருவாங்க. காரில் இங்கே வரும்போது இதை பார்ப்பாங்க. இவனால் நம்மளுக்கு இன்னும் ரொம்ப அவமானமாக ஆகுதுன்னு சொல்லி இன்னும் கோவப்பட்டு அவளை தரன்னு இழுத்துட்டு காரில் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போடனே அங்கே ஒரு பாடி கார்டு ஒருத்தர் இருப்பான் அந்த ஜமீனுக்கு. அவங்ககிட்ட சொல்லி ஒரு பெரிய சவுக்கு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்லுவான். அந்த சவுக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே இவளை போட்டு அடின்னு அடித்து இனிமேல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எதுக்காக போனேன்? உன்னால் இப்போ எனக்கு ஊர் எல்லார் முன்னாடியும் எனக்கு அவமானமாக போச்சு. நீ வெளியவே இனிமேல் போகக்கூடாது, உள்ளேயே தான் இருக்கணும். நான் திருப்பி உன்னை வெளியே பார்த்தேன்னா உன்னை கொன்று போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடிச்சுட்டு போயிடுவான். அவங்க அப்பா அம்மா போனோடனே அந்த பொண்ணு அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்கும். அந்த டைமில் தான் அந்த வீட்டில் வேலை செய்கிற பொம்பளை வந்து, நீ அழுகாத, நீ இந்த டைமில் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அம்மா அப்பா உன் மேலே பாசமாக தான் இருக்காங்க, நீ வெளியே போய் இந்த மாதிரியெல்லாம் அடிபடுறதுனால அவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லுவாள். அதையும் சொல்லிட்டு, உனக்கு நாளைக்கு வந்து 8வது பர்த்டே ஆக போகுது, நான் உனக்காக ஒரு gift கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மை காட்டுவாள். அந்த பொம்மை நான் உனக்காக நானே செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டின உடனே அவங்க 2 பேரும் ரொம்ப அழுதுட்டு கட்டி பிடிச்சிட்டு அந்த பொண்ணு சொல்லுவாள், என்னை வந்து ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறது நீங்கள் மட்டும்தான், நீங்கள் இல்லைன்னா என்னோடய வாழ்க்கை இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அவள் கவலைப்படாத, உனக்காக நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். சொல்லிவிட்டு அவளை கொண்டு போய் படுக்க வச்சுருவாள். ஸோ அவள் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து அவள் பொம்மையை கட்டி பிடிச்சிட்டே பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கபோர்டில் ஏதோ ஒரு சவுண்டு வரும். என்ன சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த கபோர்ட் டோரு மெதுவாக ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி இந்த பொண்ணு அதை பயத்தோடு பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனில் காட்டின ஒரு அந்த குழந்தை பேய் ஒன்று இருந்ததில் சொட்டத்தலையோட, அந்த கொடூரமான சொட்டத்தலை பேய் அந்த கபோர்டிலேருந்து வெளியே வரும். இதை பார்த்தோன்னே குமாலா ரொம்ப பயந்துட்டு யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த பொண்ணு சொல்லுவாள், என் பேர் வந்து சுமாலா, என்னை பார்த்து நீ பயப்படாத, நான் வந்து உன்னோட ட்வின் சிஸ்டர் தான், நீயும் நானும் அக்கா தங்கச்சி, நான் பிறந்த உடனே ரொம்ப அசிங்கமாக இருந்தனால உங்கள் அப்பா வந்து என்னை கொன்னுட்டாரு, அவங்க 2 பேரும் ரொம்ப கொடூரமானவங்க, அவங்க வந்து நம்மளை துன்புறுத்திட்டே தான் இருப்பாங்க, இனிமேல் பயப்படாத, நான் உனக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன், நம்ம 2 பேர் சிஸ்டர்ஸுங்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும், இனிமேல் நான் தான் எப்போவுமே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன், பயப்படாத, உன்னோட வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லுவாள். அதை கேட்ட உடனே குமாலாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சுமாலா கிட்ட, சரி நானும் உங்கூட இனிமேல் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்குவாங்க. கட்டி பிடிக்கும் போது தான் அப்படியே அதோட ரிஃப்ளெக்ஷனை வந்து கண்ணாடியில் காட்டுவாங்க. சுமாலா வந்து தெரியவே மாட்டா, குமாலா மட்டும்தான் தெரியவா. ஸோ சுமாலாங்கிறது ஆல்ரெடி செத்து பேயாக இருக்கிற அவளோட ட்வின் சிஸ்டர். இது முடிஞ்சோடனே அடுத்த நாள் அந்த பொண்ணு பர்த்டே ஆகிருக்கும். அந்த பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவள் ஒரு பியானோவில் உட்காந்து மெதுவாக ஒவ்வொரு கீயாக அமுத்தி அவள் வாச்சிட்டே இருப்பாள். அதை அவங்க அம்மாவும் அந்த வேலைக்காரியும் ரசிச்சிட்டே இருப்பாங்க. பக்கத்து ரூமில் அவங்க அப்பா வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஆனால் இவள் போடுற சவுண்டு வந்து இவளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறனால அவங்க அப்பா எந்திரிச்சு வந்து அவளை பலார்னு ஒரு அரைஞ்சு, எதுக்கு அதை போட்டு நோண்டிகிட்டே இருக்கே, அதில் வர்ற சவுண்டு என்னால் வேலை செய்ய முடியல, உன்னால் என்னை தொந்தரவு பண்ணாமல் இருக்க முடியாதா, நீ இருக்கிறதே எனக்கு வேஸ்ட்டு, ஏன் எப்போ பாரு இதே மாதிரி தொந்தரவு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக திட்டிடுவார். திட்டிட்டு அவங்க அப்பா அவங்க ரூம்குள்ளார திரும்பவும் போய் உட்காந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்போ இந்த பொண்ணு வந்து இப்போது அவளுக்கு சுமாலா கூட இருக்கிறனால அது மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இவள் கண்ணுக்கு தெரியும். அவள் வந்து அப்படியே அவன் மைண்ட் வாய்ஸில், உன்னை துன்புறுத்துகிற யாரையும் நீ சும்மா விடக்கூடாது, இவங்களையெல்லாம் இப்படி பண்ண விடக்கூடாது, இதுக்கு நம்ம சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இவளும் மெதுவாக எந்திரிச்சு அவங்க அப்பா வேலை செய்கிற ரூமுக்குள்ளார போவாள். போனோடனே அவங்க அப்பா, என்ன எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இவள் வந்து ஆல்ரெடி வில்லன் அஜித் மாதிரி கை இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி வராமல் இருப்பாள். அப்படியே அந்த படத்தில் வர்ற மாதிரியே கை காலெல்லாம் வந்து சரியாக பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக அப்படியே நிற்க ஆரம்பிச்சிருவான். அவன் உடனே அவங்க அப்பா அதை பார்த்து ஷாக்காயிட்டு, எப்படி உனக்கு கை காலெலாம் சரியாச்சு அப்படின்னு கேட்பான். இவன் உடனே பாஞ்சு போய் பக்கத்தில் இருக்கிற பெண் எடுத்து அவங்க அப்பா கையில் அப்படியே குத்திடுவான். குத்தின உடனே அவங்க அப்பா செம்மையாக கத்திடுவான். கத்தின உடனே வெளியே இருந்த வேலைக்காரி அவங்க அம்மா எல்லோரும் உள்ளே ஓடி வருவாங்க. அதுக்குள்ளார திரும்ப வில்லன் அஜித் மாதிரி கை காலெலாம் மடக்கி நின்றுக்குவான். உடனே அவங்க வந்து அவங்க அப்பாட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவன் வந்து ஒன்றும் இல்லை, இவளை கூப்பிட்டுட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போவான். கடைசியில் பார்த்தா இவளை கொண்டு போய் ஒரு வயல்வெளியில் ஒரு சிலுவை மாதிரி ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் கட்டி வச்சுருவான். கட்டி வச்சுட்டு, நீ பண்ண வேலைக்கு இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லு இங்கே தான் இருக்கணும், நீ என்னை எப்போவாவது தொந்தரவு பண்ணனா உன்னை வாழ்க்கை ஃபுல்லாக இங்கேயே இருக்கிற மாதிரி நான் பண்ணிடுவேன், ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக அங்கேயே கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த குமாலாவும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அந்த சிலுவையிலே அறப்பட்டு இருந்துட்டு அடுத்த நாள் காலையில் தான் அவளை கூப்பிட்டு வருவாங்க. இப்போ அவள் கூட சுமாலா இருக்கிறனால குமாலா எப்போவுமே சும்மாவே இருக்க மாட்டான். நைட் ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான். அதனால் இன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது
அவள் வந்து தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்ணுவாள். அந்த டைனிங் டேபிள் மேலே ஏறி உட்கார்றது, அது இதுன்னு மூஞ்சி காட்டுறது, அந்த மாதிரி அவங்க அப்பாவை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாள். உடனே அவங்க அப்பா திரும்பவும் சவுக்கு எடுத்துகிட்டு வந்து அவளை அடிக்க ட்ரை பண்ணுவான். ஆனால் இந்த டைம் குமாலா அவங்க அப்பா மேலேயும் அந்த வேலைக்காரன் மேலேயும் பாஞ்சு அவங்க 2 பேரையும் ரொம்ப முரட்டுத்தனமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாள். இந்த டைமில் தான் அவங்க அம்மா வந்து கண்ணாடியில் பார்க்கும்போது அவளுக்கு சுமாலா குமாலா 2 பேருமே கண்ணாடியில் தெரிவாங்க. ஸோ அவளுக்கு வந்து புரிஞ்சிடும் இவ எதனால இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு. ஸோ இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா அவங்கள பிடிச்சி அவங்க 2 பேரையும் பிரித்து விடுவாங்க. அவங்க அப்பாவையும் அந்த வேலைக்காரனையும் காப்பாற்றி விடுவாங்க. ஆனால் குமாலா வந்து வெளியே ஓடி போய் அந்த ஷெட்டில் போய் ஒளிஞ்சுக்குவாள். இவங்க அப்பாவை காப்பாற்றினோடனே இவங்க அம்மாவும் அந்த வேலைக்காரியும் அவளை தேடி போவாங்க. அப்போ ஷெட்டில் போய் பார்க்கும்போது அவள் ஒரு இதுக்குள்ளார ஒளிஞ்சிட்டு அங்கே இருக்கிற கோழி ஆடுகளையெல்லாம் அப்படியே பச்சையாக தின்னுட்டு இருப்பாள். அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இவளை பிடிச்சி கூப்பிட்டு வந்து திருப்பியும் மேலே ரூமில் கொண்டு போய் வச்சுருவாங்க. அப்போ அந்த ரூமில் குமாலா இருக்கும்போது அந்த வேலைக்காரி அவகிட்ட கேட்பா, ஏன் இன்றைக்கி ராத்திரி இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு இருந்துட்டு இதெல்லாம் நான் செய்யலை, அவள் தான் செஞ்சா அப்படின்னு சொன்னோன்னே, யார் யாரை சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே சுமாலா அப்படின்னு சொல்லுவாள். சுமாலாவா, சுமாலானா யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, சுமாலா வந்து என்னோடய ட்வின் சிஸ்டர், அவள் தான் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்காரிக்கிட்ட குமாலா சொல்லிகிட்டு இருப்பாள். அதை வந்து அவங்க அம்மா ஒட்டு கேட்டுருவாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிடும், நம்ம பொண்ணு சுமாலாவோட கண்ட்ரோலில் தான் இருக்கா, அதனால தான் இப்படியெல்லாம் மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறாங்கிறது தெரிஞ்ச உடனே அவளும் அதை நினச்சி வருத்தப்படுவாள். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அம்மா இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரிக்கிட்ட, நீ கொஞ்சம் குமாலாவை பார்த்துக்கோ, நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த சூனியக்கார கிழவியை பார்க்குறதுக்காக போவாள். இந்த வேலைக்காரிக்கு இவன் மேலே ஒரு சந்தேகம் வந்துடும். இவன் எதையோ மறைக்கிறான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட வேலைக்காரியோட பையன் ஒருத்தர் இருப்பான். அவளை வந்து வீட்டில் குமாலாவை பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஃபாலோ பண்ணி போவாள். ஸோ அவங்க அம்மா வந்து அந்த சூனியக்காரி கிளவி பார்க்குறதுக்கு அந்த போட்மேன் ஒருத்தன் ஏரிக்கரையில் இருப்பான்ல, அவனை ஃபஸ்ட்டு பார்க்க போவாங்க. அப்போ அவன் தான் சொல்லுவான், அந்த சூனியக்காரி 1 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டா, இனிமேல் அவளை பார்க்க முடியாது, உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல அழுதுகிட்டே நின்றுட்டே இருப்பாள். அப்போ தான் வந்து அந்த வேலைக்காரி அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்தவ, என்ன ஆச்சு, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்னன்னு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடி கேட்பாள். உடனே அந்த அம்மா அந்த வேலைக்காரிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி சூனியக்காரிக்கிட்ட போய் தான் இந்த ப்ரெக்னென்சி எல்லாம் பண்ணேன், ஆனால் இதில் வந்து இவ்வளோ சிக்கல் இருக்குது அப்படின்னு எல்லா கதையும் சொல்லுவாங்க. சொன்னோடனே வேலைக்காரி, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது குமாலாவை ஷெட்டில் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போது அந்த வேலைக்காரி அந்த ஷெட்டு வெளியே இருந்து, குமாலா நீ எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் நான் எப்போவுமே உன்னை லவ் பண்ணுவேன், உனக்காக எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். குமாலாவும் அந்த சைட்லேருந்து ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன்னு அழுவா. இவங்க வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பகலில் குமாலா மேலே நின்று கீழே ஜன்னல் வழியாக பார்த்துட்ருப்பான். அப்போ அன்னைக்கு அவளை துன்புறுத்தின பசங்க வந்து கீழே திரும்பவும் விளையாடிட்டு இருப்பாங்க. விளையாடிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த பையன் கீழே விளையாட வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். குமாலாவும் சரி இந்த தடவையாவது விளையாட கூப்பிட்றாங்க, இந்த தடவையாவது நம்ம விளையாட விடுவாங்க அப்படின்னு சொல்லி மேலேருந்து கீழே இறங்கி போவாள். கீழே இறங்கி போனோடனே அவங்க திரும்பவும் அதே மாதிரியே அவளை போட்டு அடித்து கிண்டல் பண்ணி அந்த பொண்ணை திரும்பவும் அழ வச்சுட்டு இருப்பாங்க. இதை உடனே அந்த வேலைக்காரி பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடி வந்து அந்த பசங்களையெல்லாம் குச்சி வச்சு அடித்து விரட்டிட்டு குமாலாவை மேலே திரும்பவும் கூப்பிட்டு போயிடுவாள். அன்னைக்கு நைட் ஆயிரும். இப்போ தான் குமாலா தனியாக இல்லையே, குமாலா கூட சுமாலா இருக்கால்ல, அதனால அவளை வந்து ரொம்ப கிண்டல் பண்ண பசங்களையெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சுமாலா அவள் மைண்டில் இருந்து அப்படியே அவளுக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாள். இவளை வந்து நைட் ஆனால் ஷெட்டில் கட்டி வச்சுருவாங்க. ஸோ இவள் வந்து ஏதாவது அந்த ஷெட்டை உடச்சி வெளியே போகிறதுக்காக ஏதாவது டூல்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற டூல்ஸை தேடி அதை வச்சு உடச்சி வெளியே போயிடுவாள். வெளியே போய் அங்கே இருக்கிற பசங்களை எல்லாத்தையுமே கொன்று அவங்களோட தலையெல்லாம் தனித்தனியாக வெட்டி ஒரு பெரிய குச்சியில் குத்தி வச்சு பார்பிக்யூ மாதிரி அந்த வயலில் வச்சுருவாள். ஒரே ஒரு பையனோட டெட் பாடியை மட்டும் கொண்டு வந்து இவங்க வீட்டு கிணத்துக்குள்ளார போட்டு வச்சுட்டு அவன் எப்பவும் போல் போய் படுத்து தூங்கிடுவான். அடுத்த நாள் ஊர்க்காரங்க வந்து பார்த்தோன்னே இவ்வளோ குழந்தைங்க செத்து கிடக்கிறத பார்த்து யார் இந்த மாதிரி கொடூரமான கொலையெல்லாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி தேடிட்டு கன்ஃபியூஷனாக சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு ஒரு நியூஸ் வரும், ஒரு டெட் பாடி ஜமீன்தாரோட கிணத்துக்குள்ளே இருந்திருக்குன்னு. உடனே இவங்க எல்லாரும் என்ன நினச்சிக்குவாங்க, ஜமீன்தார் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அத்தனை பேரை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி மொத்த ஊரும் திரண்டு அங்கே போய் நின்று இது அத்தனையும் பண்ணது உங்கள் பொண்ணு குமாலா தான், அவள் தான் இதுக்கு எல்லாத்தையும் காரணம், ஒழுக்கமாக அவளை வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவான். இவன் உடனே இருந்துட்டு குமாலாலாம் அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவளை நைட்டு ஃபுல்லாக நாங்கள் கட்டி வச்சுறோம், வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் எல்லாம் ஒழுக்கமாக திரும்பி போங்க, என்ன ஏதுன்னு நான் விசாரிச்சுட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திரும்பி அனுப்பிடுவான்.
திரும்பி அனுப்புனாலும் இவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். உடனே அந்த குடோனில் போய் பார்ப்பான், இவன் வெளியே போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் சுற்றி பார்க்கும்போது ஒரு இடத்துல மூட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம். அந்த மூட்டையை எல்லாம் விலக்கி பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஓட்டை மாதிரி இவன் ரெடி பண்ணியிருப்பா. அது வழியாக தான் டெய்லி வெளியே போயிட்டு இந்த மாதிரி சித்து வேலைகள்லாம் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பா சுமாலா. ஸோ அவங்க அப்பாவுக்கு புரிஞ்சிடும். ஸோ குமாலா தான் நைட்டெல்லாம் வெளியே போய் இதெல்லாம் பண்ணியிருக்கா, ஸோ அந்த பசங்களையெல்லாம் கொன்னது குமாலாவாக தான் இருக்கும்னு சொல்லி ரொம்ப மனு வருத்தத்தோடு உட்காந்துட்டு இருப்பார். இதனால் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அவள் ஒய்ஃப் வந்து குமாலா இதெல்லாம் பண்ணுறது கிடையாது, சுமாலா தான் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொன்னோடனே, யார் சுமாலா, என்ன உளறிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னோடனே இவள் மொத்த கதையும் சொல்லுவாள். இந்த சூனியக்காரிகிட்ட போனது, அவள் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனது, அதுலேருந்து டீல் என்ன, அந்த டீலை இவன் ஏன் கொன்னா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாள். இது அத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தான், அந்த குழந்தைய கொன்னனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, இன்னும் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா இன்னும் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப கொடூரமாக தான் போகும் அப்படின்னு அவகிட்ட சொல்லுவான். இதை கேட்டோடனே அவன் ரொம்ப ஷாக்காகி இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாதனால ரொம்ப பதச்சு போயிடும். சரி, இதை இப்படியே விட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுன்றனால நைட் ஆனால் அவளை முதல் வந்து சும்மா தான் கட்டி போட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பெரிய ஷாக்கிள்ஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அவனால் நகரவே முடியாத மாதிரி ஒரு பெட்டு செஞ்சு அதில் கட்டி போட ஆரம்பிப்பாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு 10வது பர்த்டேவும் வந்துடும். 10வது பர்த்டே வந்தோடனே அந்த வேலைக்காரி வந்து, உனக்கு நாளைக்கு 10வது பர்த்டே, உனக்கு இந்த தடவை என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அதை வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னோடனே குமாலா உடனே இருந்துட்டு, எனக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போகணும், இனிமேல் நடக்க போகிறதெல்லாம் ரொம்ப கொடூரமாக நடக்க போகுது, எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது, இந்த வீடே அழிய போகுது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால் இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போயிருங்க, எனக்கு அதுதான் வேணும், உங்களுக்கு என்னால் எதுவுமே ஆகிடக்கூடாது, என்னோடய பர்த்டே கிஃப்டாக இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லுவாள். இதை உடனே கேட்ட உடனே, நீ கேட்ட பர்த்டே கிஃப்ட்டை நான் தரேன்னு சொல்லிவிட்டு அந்த வேலைக்காரியும் அவனோட பையனையும் கூப்பிட்டுட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுவாங்க. ஆனாலும் டெய்லி நைட் அவளோட கத்தலும் அவளோட செயலும் ரொம்ப மோசமாகிட்டே போயிட்டுருக்கனால அவங்க அப்பா ரொம்ப வருத்தத்தில், எனக்கு கூசோ அப்படின்னு ஒரு மந்திரவாதி தெரியும், அவர்கிட்ட போனால் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும், நீ குமாலாவை பார்த்துக்கோ, நான் அந்த மந்திரவாதியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அந்த ஒய்ஃப் வந்து, அவர் ரொம்ப தூரத்தில் இருக்காரே, எப்படி போவீங்க அப்படின்னு கேட்பா. இப்போ வேறு வழி கிடையாது, இதே மாதிரி தொடர்ந்துகிட்டே இருந்தால் நம்ம இந்த ஊர்லேயே இருக்க முடியாது, இந்த ஊர் மக்களே நம்மளை அடித்து வரட்டிடுவாங்க, அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணணும், அதனால் நான் போய் அந்த குசோ மந்திரவாதியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவான். அதே மாதிரி அவங்க அப்பா குசோன்னு ஒரு மந்திரவாதியை போய் பார்ப்பார். அவர் வந்து ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அதுக்குள்ளார அப்படியே இந்த மொத்த படமும் அதில் தெரியும். அதை பார்த்துட்டு இவங்க அப்பாட்ட இந்த மொத்த கதையும் சொல்லுவார். எதனால் இது மாதிரி ஆச்சு, நீ பண்ணதுனால இப்போ என்னென்னலாம் நடக்க போகுது எல்லாத்தையும் சொல்லுவாள். சுமாலா மொத்த கதையும் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இதை தடுத்து நிறுத்த ஒரே வழி, நீ சுமாலாவோட ஹார்ட்டில் இந்த கத்தியை வச்சு குத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தி கொடுப்பாங்க. அதை குத்திட்டு குமாலாவை இங்கே கூப்பிட்டு வா, அவளை நான் க்யூர் பண்ணி தரேன், ஆனால் நீ சுமாலாவோட ஹார்ட்டில் குத்துனாதான் இதுக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் வரும் அப்படின்னு சொல்லிடுவான். அவனும் அதை கேட்டுட்டு அந்த கத்தியை எடுத்துகிட்டு திரும்ப ஊருக்கு வருவான். ஆனால் அந்த ஊருக்கு வர்ற இந்த டைமில் குமாலா வந்து வெளியே போய் அவங்க அப்பாவோட அடியால் ஒருத்தர் இருப்பான்ல, அவனே கொன்றுவா. அவங்க அம்மாவையும் கொல்றதுக்கு கத்தியோடு போவாள். அப்போ அவங்க அம்மா வந்து அவகிட்ட கெஞ்சுவா, இது எல்லாம் என்னோட தப்பு கிடையாது, நான் உங்கள் 2 பேரையும் நல்லா வளர்க்கணுன்னு தான் பார்த்தேன், ஆனால் உங்கள் அப்பா தான் நீ பிறந்த உடனே குத்தி கொன்னுட்டாரு, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும், சரி என்னதான் அப்பா கொன்னுட்டாரு, அப்போ குமாலாவே நல்லா பார்த்துருக்கணும்ல, அவளுக்கு கை கால் வரல, பேச்சு சரியாக வரல, ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கிறனால அவளை நீங்கள் எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணீங்க, அப்போ அதுக்கு என் பேர் என்ன, அட்லீஸ்ட் நீங்கள் அவளையாவது நல்லா பார்த்துருந்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாள். உடனே அவங்க அம்மா அதெல்லாம் கேட்டுட்டு, ஆமாம் இதெல்லாம் என்னோட தப்பு தான், சரி நான் ஒரே ஒரு தடவை குமாலா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி குமாலாவை வெளியே வர்றதுக்காக ஒரு தடவை அலோவ் பண்ணுவான். ஸோ குமாலா வந்த உடனே அவங்க அம்மா, நான் பண்ணதுக்கெல்லாம் சாரி, என்னை இந்த ஒரு தடவை வந்து மன்னிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே குமாலாவும், சரிம்மா நான் உங்களை இதுக்காக மன்னிக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாள். அதை சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவள் உடம்புலேருந்து திருப்பி குமாலா வேணால் உன்னை மன்னிப்பா, ஆனால் இந்த சுமாலா உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து குத்தி கிண்டிடுவான். இந்த டைமில் அவங்க அப்பா கரெக்டாக வீட்டுக்குள்ளார வருவார். வந்து பார்க்கும்போது வெளியே அந்த வேலைக்காரன் செத்து கிடப்பான். உள்ளே போய் பார்த்தா அவங்க அம்மாவும் செத்து கிடப்பான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி அழுன்னு அழுவான். அவனை யாரோ கூப்பிட்ற சத்தம் கேட்கும். உடனே நிமிர்ந்து பார்த்தா ஒரு சேரில் குமாலா உட்காந்துட்டு இருப்பா. பின்னாடி சுமாலா நின்று அவளை அந்த சேரில் அப்படியே ஆட்டிகிட்டு இருப்பான். உடனே 2 பேர் வந்தோடனே இவன் பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். ஷாக்கான உடனே அந்த குமாலாவும் சுமாலாவும் சேர்ந்து இவனை துரத்த ஆரம்பிப்பாங்க. உடனே இவன் வெளியே ஓடி போய்
அந்த மக்களை எல்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிருவான் வில்லேஜில். அங்கே ஒரு பெரிய பெல் மாதிரி இருக்கும், அந்த பெல்லை போட்டு அடின்னு அடிப்பான். அடித்த உடனே அந்த பெல் சவுண்டு கேட்டு அந்த ஊர் மக்கள்லாம் வருவாங்க. அப்போ வந்து என்னோடய வேலைக்காரனும் என் ஒய்ஃபும் செத்துட்டாங்க, கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோடனே இவங்க எல்லோரும் போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு யார் இந்த மாதிரி கொடூரமான இது செஞ்சது அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது அவன் வந்து குமாலா காணாமல் போயிட்டா, அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே ஊர்க்காரங்களாம் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. குமாலா தான் இதெல்லாம் கொண்டிருக்கா, நான் அன்றைக்கே சொன்னேன்ல குமாலா தான் இதெல்லாம் பண்ணுறான்னு, இப்போ உன் ஃபேமிலியே கொண்டுட்டாங்களா, அவள் எங்கே இருந்தாலும் அவளை பிடிச்சி நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடுவான். இவன் உடனே பின்னாடி இருந்து கத்துவான், ஐயோ அவங்கள கொல்றது குமாலா கிடையாது, அவளுக்குள்ளே இருக்கிற சுமாலான்னு. ஆனால் அதை கேட்குறதுக்குள்ளார எல்லோரும் ஓடிடுவானுங்க. ஸோ இவன் வந்து குமாலாவை காப்பாற்றணுங்கிறதுக்காக இவனும் பின்னாடியே ஓடுவான். ஓடி இவங்க எல்லாருமே ஒரு வயலுக்குள்ளார போய் சுமாலாவை தேடிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து சுமாலா வந்து இவங்க அப்பா முன்னாடி கரெக்டாக வந்துடுவாள். வந்தோடனே அவங்களுக்குள்ளார ஒரு சண்டை நடக்கும். சண்டை நடந்தோடனே அவளை ஒரு பெரிய கல் எடுத்து அவன் அடிச்சிருவான், மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்புறம் அவன் அந்த மந்திரவாதி கொடுத்த கத்தி எடுத்து அவளோட ஹார்ட்டில் குத்திட்டோம்னா இவள் செத்துருவா அப்படின்னு சொல்லி குத்துறதுக்காக போவான். ஆனால் அப்போ வந்து அவளுக்கு குமாலா மூஞ்சி தான் தெரியறனால அவனால் அதை குத்த முடியாது. சரி, அந்த மந்திரவாதி தான் இவளை எடுத்துகிட்டு வந்தோம்னா காப்பாற்றுறேன்னு சொன்னான்ல அப்படின்னு சொல்லிட்டு குமாலாவை ஒரு பெரிய சாக்கு மூட்டையில் கட்டிட்டு அங்கே உட்காந்து அப்படியே லைட்டாக அழுதுட்டு இருப்பான். அந்த டைமில் குமாலாவோட சவுண்டு உள்ளேருந்து கேட்கும். அப்பா ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்க, நீங்களும் சின்ன வயசில் என்ன மாதிரி ஒரு கிரிப்பிள்டாக தானே பிறந்தீங்க, உங்களுக்கும் பேச்சு வரல, ரொம்ப நாளாக கை கால் வராமல் தான் இருந்தது, உங்கள் அம்மா அப்பா உங்களையும் நீங்கள் என்ன ட்ரீட் பண்ண மாதிரியே தான் உங்களை ட்ரீட் பண்ணாங்க, ஸோ உங்களுக்கு இந்த வலி புரிஞ்சிருக்கும், அப்படி இருந்து நீங்கள் எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், என்னையாவது நீங்கள் வந்து உங்கள் வலியை புரிஞ்சு என்னையாவது கரெக்டாக ட்ரீட் பண்ணியிருக்கணும், என்னை பாசத்தோடு வளர்த்துருக்கணும்ல, ஏன் உங்களுக்கு நடந்ததே எனக்கும் நடக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ வந்து நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த மூட்டை பக்கம் போய் மூட்டையை திறப்பான். ஆனால் அதுக்குள்ளார குமாலா இருக்க மாட்டான். குமாலா தப்பிச்சு போயிருப்பாள். உடனே இவன் திரும்பி பார்க்கும்போது பின்னாடி இருந்து சுமாலா இவளை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். உடனே இவன் திரும்பவும் ஓடுவான். ஒரு இடத்துல போனோடனே குமாலா ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும், மரப்பெட்டி எடுத்து சுமாலா மூஞ்சியில் அடிச்சிடுவான். அடித்தோடனே சுமாலா மறுபடியும் மயங்கி விழுந்துருவான். இந்த தடவை கரெக்டாக கத்தி எடுத்து அவளோட நெஞ்சில் குத்தி அவளை கொன்றுவான். சரி இவளை கொன்னுட்டோம் அப்படின்னு நினச்சி அங்கே உட்காந்துருக்கும்போது திரும்பியும் சுமாலா எந்திரிச்சு அவள் சொல்லுவாள், நான் இப்போ வந்து குமாலா உடம்புக்குள்ளார சுமாலா இருக்கிறனால என்னோடய ஹார்ட் லெஃப்ட்டில் இல்லை, என்னோடய ஹார்ட் ரைட்டில் இருந்தது, ஆனால் நீங்கள் தெரியாமல் லெஃப்ட்டில் குத்திட்டீங்க, அதனால நான் சாகலை, ஆனால் இப்போ நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து அவனை குத்தி கொன்றுவான். இவனை குத்திட்டு அந்த சுமாலா தப்பிச்சு போய் இவளை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு அந்த மந்திரவாதி தான் இருக்கான், அவனையும் விட்டு வைக்கக்கூடாதுன்றனால அந்த மந்திரவாதியும் அவன் கொன்றுவான். அதுக்கப்புறம் இந்த ஊர் மக்கள்னால குமாலாவையோ சுமாலாவையோ கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கே இப்போ தான் முடியும். அந்த ஃபஸ்ட்டு சீனில் கதை சொல்லிகிட்டு இருந்தவன் தான் இப்போ தான் சொல்லி முடிச்சிருப்பான். இதை சொல்லி முடித்ததுக்கப்புறம் காட்டுக்குள்ளே இன்னும் சுமாலா சுற்றிட்டு தான் இருக்கா. அதனால் சின்ன குழந்தைகள்லாம் 6 மணிக்கு மேலே இல்லை நைட் டைமில் எங்கேயும் போய் விளையாடாதீங்க, பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். ஸோ நைட்டெல்லாம் குழந்தைகள்லாம் பயந்து உள்ளே உட்காந்துட்ருக்கோம். அப்போ ஒருத்த மட்டும் போய், நான் இதெல்லாம் நம்பலை, இவங்க ஏதோ சும்மா கற்றுக்கதை கத்திகிட்டு இருக்காங்க, நான் வெளியே போய் விளையாட தான் செய்வேன்னு சொல்லி விளையாட போவான். அப்போ கொஞ்ச நேரம் கழித்து அவன் வரலன்னே இன்னொருத்தன் வந்து அதை தேடி வருவான். இங்கே அவனை காணோம் அப்படின்னு தேடி வரும்போது பார்த்தா ஒரு மரத்துக்கடியில் அவன் படுத்திருப்பான். அப்போ சுமாலா வந்து அவனை கடித்து சாப்பிட்டுட்ருப்பான். அதை பார்த்தோன்னே அவன் ஓன்னு கத்துவான். அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இது ஆக்சுவலி பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு படத்தில் போட்டிருந்தாங்க. இது ஒரு செமராங்கா அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் வில்லேஜில் இந்த கதை இன்னும் நம்பப்படுது. சுமாலான்னு ஒரு பேய் வந்து இன்னும் காட்டுக்குள்ளார இருக்கிறதா நம்புகிறாங்க. அது பேஸ் பண்ண படம் தான் இது. தேங்க்யூ லிஸ்னர்ஸ். அடுத்த தடவை இன்னும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.